ஸோ ஹலோ பீப்புள் அண்ட் மைக்கீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நீங்கள் எல்லோரும் ஃபெமிலியராக கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி அது ரொம்ப பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு ஒரு உண்மையான விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போது நார்மலாக நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் இருக்கோம், நம்மளோட ஊரில் நாம் இப்படி சுற்றிட்டு இருப்போம் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இந்தியன் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸில் இதே போல் ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது இன்றைக்கி ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்குது. ஸோ அப்படி என்ன நடந்திருக்கு, அங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாங்க நம்ம நார்மல் இந்தியன் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே வீட்டில் காட்டில் மேட்டர் ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ அவனுங்க எல்லாம் போயிட்டு அந்த அல்ப பசங்கள்லாம் போயிட்டு அங்கே ஃபாரின் கண்ட்ரீஸில் அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸில் கண்டினியூஸாக ஈடுபடுறதா சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே நம்மளோட இந்தியாவை பற்றி ரொம்ப நல்ல பேர் இருக்குது. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு மத்தியில் உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க எவ்வளோ கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் பீப்புள்ஸில். இப்போ இந்தியன் பீப்புள்ஸ்னாலே ரொம்ப ஹர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மீம் போடுறதா இருக்கட்டும், ஒரு ட்ரெண்ட் ஆக்குறதா இருக்கட்டும், அது ரொம்ப ஃபேஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்தியன்ஸை அசிங்கப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்தோம்னாக்கா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு இடையில் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு விஷயமாகவே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கே தெரியும், இப்போது அமெரிக்காவுக்கு இருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், இந்தியாவுக்கு இருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிரச்சனைக்கு இடையில் ஸோ இந்த மாதிரி சிவிக் சென்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு ஃபெமிலியராக ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே போயிட்டு கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுல விசில் அடிக்கிறது, அங்கே எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு கையா முய்யான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஹேட் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா இவனுங்க வந்து நம்ம நார்மலாகவே இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு இடைஞ்சலாகவும் இடையூறாகவுமே அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா மேலை நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க தான் வந்து நமக்கு வந்து ஒரு நாகரிகத்தை ஒரு டீசென்ஸாக இருக்கட்டும் வந்து லேர்ன் பண்ணி கொடுத்தது. ஏன்னா பிரிட்டிஷ் காலத்துலேருந்து ஸோ அவங்க தான் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு டீசென்ட் அண்ட் டிசிப்ளினை வந்து ஒரு ஃபெமிலியராக வந்து சொல்லி கொடுத்தது. ஸோ நம்ம இந்த மாதிரி போய் இவங்களை நம்ம இதை கற்றுக்கிட்டதை வச்சு நம்ம போயிட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப ஒரு அல்பத்தனமாக ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு வேலைகளில் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா கண்டினியூஸாக வந்து பார்த்தோம்னாக்கா ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீல்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு மீமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தோம்னாக்கா உடனே வந்து ட்ரெண்ட் ஆகுது. ஏன்னா இப்போது இந்தியன்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னாலே அது வந்து ரொம்பவே வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் யாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி நம்ம சொல்கிற யாருக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த நாட்டு மக்கள். ஏன்னா அந்த நாட்டோட மக்கள் அவங்க வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்க டேக்ஸ் பே பண்ணுறாங்க, அவங்களுடைய உரிமை, அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் ஸோ அவங்க வந்து அந்த விஷயத்த கேட்பாங்க. ஸோ இதனால் ஒரு இந்தியன் பீப்புளுக்குமே வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு பிரச்சனை. ஏன் சொல்கிறேன்னா, இப்போது உங்களுடைய அத்தையோ மாமாவோ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு இந்தியன் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால் என்னென்னா அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் அந்த இந்தியன் பீப்புள்ஸுக்கும் இடையிலுமே ஒரு வாக்குவாதமும் ஒரு தாழ்ந்த மனப்பான்மும் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இவங்க ஆளு பெரிய ஆள் அவங்க பெரிய ஆள்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு இவன் இந்தியனா, இவன் இப்படி தான், அவன் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபேக்கான ஐடென்டிட்டி வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேக்கான ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகுது அப்படின்னா சம் இர்ரெகுலர் பர்சன்ஸால் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க போயிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம், அதாவது நான் கேள்விப்பட்ட நான் ஒரு ஒப்பீனியன், அதாவது ஒரு ஃபாரினர் வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா, இந்தியாவை பற்றி எங்கள்கிட்ட வந்து பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. லைக் அங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிகமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா கண்டினியூஸாக வந்து பார்த்தோம்னாக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ்னராக இருக்கட்டும், இந்தியன் கண்ட்ரிஸ், ஈவன் நம்ம இந்தியாவுக்குள்ளாரையே நம்ம இந்தியன்ஸை பற்றி நம்ம ரொம்ப தரக்குறைவாகவும் தப்பாகவும் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், இப்போ வடக்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்களே நம்ம ஒரு மாதிரி கிரிஞ்சாகவும் அந்த மாதிரி நம்மளே வந்து ஒரு மாதிரி பேசி ட்ரால் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னாக்கா ஈவன் ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்பவே இருக்கும். ஸோ இதனால் ரொம்பவே வந்து பாதிப்படைறது யாருன்னா நம்ம எஸ்பெஷலி இந்தியன் பீப்புள்ஸ் தான். அது இந்தியன் பீப்புள்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸுமே வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு
பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டை வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அவங்க எந்த ஒரு இடையூறுமே வந்து விரும்ப மாட்டாங்க. அவங்க ஒரு பண்டிகையா இருக்கட்டும், ஒரு இதா இருக்கட்டும், அவங்கலாம் வந்து ரொம்ப கத்தி கூச்சலிட்டு, ஆ, ஊ அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ற பீப்பிள்ஸ் அவங்க கிடையாது. அவங்க அவங்க ஊர்ல ஒரு பண்டிகை நடக்குது, அப்படி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, ஒரு கிறிஸ்மஸ் நடக்குது அப்படின்னாலே, அவங்க அது ரொம்ப சைலன்ட்டாவும், ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாவும், பியூராவும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவுல செலிப்ரேட் பண்ற மாரி தீபாவளி எல்லாம் வெடி சத்தம்லாம் போட்டுட்டு, ஸோ அந்த மாரி ரொம்ப ஃபெமிலியரெல்லாம் அவங்க கொண்டாட மாட்டாங்க. ஸோ அவங்க அந்த கண்ட்ரியுமே அவங்க வந்து பார்த்தோம்னாக்கா நார்மலா அத அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இந்தியன் கண்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னாக்கா, எல்லாத்தையுமே பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னாக்கா அலோவ் பண்ணுவாங்க. ஆனா, அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னாக்கா அலோவ் பண்றது கிடையாது. ஸோ இதெல்லாம் அவங்க என்னன்னா, ரொம்ப ஒரு அவங்களுடைய டிசென்ட் அண்ட் டிசிப்ளின் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப வந்து நீட்டாவும் இருக்கும். ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மக்கள வந்து நம்ம போயிட்டு ஈவன் நீங்க போவீங்க, நான் போவேன். இந்த மாரி எல்லாருமே வந்து பார்த்தோம்னாக்கா, ஒரு நாள் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் போவோம். ஸோ அப்படி போம்போது அவங்களுடைய மேலை நாட்டு நாகரீகத்த கண்டிப்பா நீங்க பின்பற்றணும். ஏன்னா, அவங்களுடைய நம்மளுடைய ஊருக்கும், அவங்களுடைய ஊருக்கும் ரொம்ப ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்களதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப ஒரு ஏன்னா நான் என்னடா இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைக்காதீங்க. ஏன்னா, நம்மளோட இந்தியா எப்படி இருக்குன்னு தெரியும். அதாவது ஒரு பேப்பரா இருக்கட்டும், ஒரு டஸ்ட்டா இருக்கட்டும், அப்படின்னு போகும்போது ரோட்ல வந்து அப்படியே கிடக்கும். அது மாரி ஒரு வில்லேஜ் போம்போதும், நம்மளுடைய இந்தியாவுல வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப அப்படிதான் இருக்கும். ஸோ அதுவே ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் பார்த்தீங்கன்னாக்க, அங்க வந்து பார்த்தோம்னாக்கா செருப்பு வைக்கிற கால் தடம் கூட ஒரு தூசி இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாரி வந்து பார்த்தோம்னாக்கா, ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து தங்கள வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு மேம்படுத்தி காட்டணும் அப்படின்ற ஒரு உயர்வோட நோக்கத்தோடு மட்டும் இல்லாம, அவங்களுடைய நாகரிகமும் அப்படியே தான் வளர்ந்திருக்கு. ஸோ இத வந்து நம்ம இந்தியன்ஸா இருக்கிற நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா, அத என்னைக்குமே நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா அழிக்கக்கூடாது. ஸோ அந்த மாரி நான் சொல்லிட்டு, நான் இந்த வீடியோல இருந்து விடைபெறுறேன். தேங்க் யூ.